ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். அது என்னன்னா தூதுவளை செடி. இந்த தூதுவளை செடியை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு ரசம் செய்ய போகிறோம். அந்த தூதுவளை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு சளி, இருமல், காய்ச்சல், இந்த மாதிரி கோல்டு காஃப் மாதிரி எதாவது இருந்தால் சீக்கிரமாக குணமாயிடும். வாங்க அது எப்படி என்னன்னு பார்க்கலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரே முள்ளாக இருக்கும். அந்த லீஃபில் கூட நிறைய முள் இருக்கும். கொஞ்சம் க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் காட்டுற இடத்துலலாம் ஃபுல்லாக முள் தான். அதை நான் கையில் கூட என்னால் தொட முடியல. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். அந்த லீஃபில் இருக்கிற அந்த முள்ளை மட்டும் நம்ம சிசர் வச்சு லைட்டாக ட்ரிம் பண்ணிடணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ஃபுட்டை சாப்பிடணுமா கேட்டால் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது அவ்வளோ ஒரு ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ், ரொம்ப மருத்துவ குணம் மிகுந்த ஒரு ஃபுட் இது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவாகவும் என்கேஜிங்காகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் வாங்க ரெசிபி ப்ராசஸை பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 3 பூண்டு பல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3த்தையும் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் எடுத்து வச்ச அந்த தூதுவளை இலையை அதையும் நம்ம ஆட் பண்ணி சும்மா ஒன்று பாதியாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒன்று பாதியாக நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக ரொம்பவும் ஃபைனாகவும் கிரைண்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை நம்ம தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதில் ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அதில் கடுகு, கருவேப்பிலை, காய்ஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை தூதுவளை, சீரகம், மிளகெல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த விழுதை இதில் எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம சிம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா அந்த இலை சீக்கிரமாக கருகிடும். வதங்கிட்டுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச அந்த புளி தண்ணி, தக்காளி பழத்தை ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த கரைசலை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ரசத்துக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஆல்ரெடி நம்ம தூதுவளை எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ரசத்தை ரொம்ப கொதிக்க விடாமல் அந்த ரசம் கொஞ்சம் லைட்டாக அந்த நுரை தட்டி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம ரசத்தை இறக்கிடலாம். இதுதான் கரெக்டான ப்ராசஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.